ஹவுஸ் டிரைவருக்கு கஃபீல் மட்டும் நல்லா கிடச்சிட்டான்னா செம. சவுதியில் ஹவுஸ் டிரைவருக்காக கொடுக்கப்படும் மாளிகை இதுதான். மட்டன் பிரியாணி, அப்புறம் தந்தூரி சிக்கன். ஹாய் ஹபிபீஸ், வெல்கம் பேக். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? ஃபஸ்ட் எல்லாருக்கும் ஜும்மா முபாரக். இன்றைக்கி வந்து ஃப்ரைடே. ஸோ நம்ம வந்து இன்றைக்கி எதுவுமே நம்ம சமைக்கலை. ஸோ வெளியே போயிட்டு நம்ம சிஎஸ்கே போயிட்டு மட்டன் பிரியாணி சாப்பிட்டுட்டு அப்படியே மச்சானை கொண்டு போய் அவர் கஃபீல் வீட்டில் விட்டுட்டு என்னென்ன இருக்குது, ஏது எது இருக்குது, அவங்க ரூம் எப்படி இருக்குது, ரூம் எப்படி கொடுத்துருக்காங்க, என்ன வாங்கி கொடுத்துருக்காங்க, ஏது வாங்கி கொடுத்துருக்காங்கன்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டு அவருடைய ரூமையும் நம்ம பார்த்துக்கிட்டு நம்ம வருவோம். இங்கேருந்து ஜஸ்ட் ஒரு 15 மினிட்ஸ் தான். ஸோ 1 வீக் என் கூட இருந்தார், எந்த ஒரு கவலையும் இல்லாமல் இருந்தார். இப்போ தனியாக அவர் வந்து ஹவுஸ் டிரைவர் வேலைக்கு போகிறதுனால அவருடைய மனநிலை எப்படி இருக்குன்னு எனக்கு தெரியல. ஸோ வாங்க கூட்டிகிட்டு போயிட்டு நம்ம விட்டுட்டு வந்து பார்ப்போம். ஓகே. ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு யாராவது புதுசாக இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஓகே. ஸோ லெட்ஸ் கோ. ஃபஸ்ட்டு நம்ம வந்து பிரியாணி சாப்பிட்டு சலாம் முடிச்சுட்டு அப்படியே அங்கேருந்து சிஎஸ்கே போயிட்டு பிரியாணி சாப்பிட்டு அப்புறம் அங்கேருந்து நம்ம கஃபீல் வீட்டுக்கு போகலாம், அவருடைய கஃபீல் வீட்டுக்கு. ஓகே, லெட்ஸ் கோ. ஓகே ஹபிபீஸ், இப்போ வாங்க நம்ம வந்து அழகா சென்னை ஸ்பைஸ் போயிட்டு சாப்பிட்டுட்டு அங்கேருந்து அப்படியே கிளம்ப வேண்டியதான். இப்போ ஃபஸ்ட் டைம் நம்ம மச்சான சவுதியில் லெஃப்ட் சைடு டிரைவிங்க்கு சொல்லி கொடுத்துருக்கோம். நல்லா தான் ஓட்டுறாப்புல. இந்த வீடியோ அப்படியே நம்ம கஃபீல் காமிச்சிட்டா எல்லாம் ஓகே ஆகிடும், கிளியர் ஆகிடும். இப்போ தான் செலாம் முடிஞ்சு சரியான கூட்டமாக இருக்குது. திறந்தோன்னே ஓடுவாங்க எல்லாம் புது புண்ணு. நம்ம வந்து ஒரு 3 மட்டன் பிரியாணி ஆர்டர் பண்ணோம். ஒரு மட்டன் பிரியாணி 22 ரியாலு, மொத்தம் 3 மட்டன் பிரியாணி ஆர்டர் பண்ணோம். மட்டன் பிரியாணி அப்புறம் வந்து தந்தூரி மொத்தமாக சேர்த்து 93 ரியால் வந்துருச்சு. சாப்பிட்டு கிளம்பிட்டோம். இந்த பிரியாணி சாப்பிட்றதுக்காக எங்கெங்கேயோ வந்து பார்சல் வாங்கிட்டு போகிறாங்க. உண்மையிலே செம டேஸ்ட்டு பிரியாணி. நம்ம சென்னை மேரேஜ் பிரியாணிக்கு போடுற மாதிரி அவ்வளோ டேஸ்ட்டு. ஓகே ஹபிபீஸ், ஒரு வழியாக அங்கேருந்து சாப்பிட்டு கிளம்பியாச்சு. இங்கே நம்ம பக்கத்தில் தான் ஒலையா ஸ்ட்ரீட்டில் தான் இவருடைய கஃபீல் வீடு இருக்குது. ஸோ அங்கே போயிட்டுருக்கோம் இப்போ நம்ம. ஓகே, ஒரு வழியாக கஃபீலோட ஏரியாவுக்கு வந்துவிட்டோம். நான் நினச்சேன் பாலைவனமாக இருக்குன்ட்டு, கொஞ்சம் நல்லா தான் இருக்குது. சரி, கஃபீல் வந்துட்டான். இதுதான் சவுதியில் ஹவுஸ் டிரைவருக்காக கொடுக்கப்படும் மாளிகை. இதுக்கு முன்னாடி ஒரு யூபிக்காரர் தான். அவன் ரூம் ரொம்ப கச்சடாவாக வச்சுருந்ததுனால எல்லாத்தையும் சேஞ்ச் பண்ணி புதுசாக ஆக்க சொல்லிட்டாரு கஃபீலு. அவன் வந்து ரொம்ப தம் அடித்து பாக்கு போட்டு துப்பி ரூமை ரொம்ப கச்சடாக வச்சுருந்தானா, அதனால் அவங்களுக்கு பிடிக்கல கஃபீலுக்கு. ஸோ அதனால் அவனை தூக்கிட்டு இப்போது இவனை எடுத்திருக்காங்க. இவர் தம்மும் அடிக்க மாட்டார். ஸோ இவங்களுக்கு வந்து ரொம்ப நீட்டாகவும் ஸ்மெல்லாகவும் இருந்தால் தான் இவங்களுக்கு இந்த கஃபீல் பிடிக்கும். பொதுவாக சவுதிக்காரங்களே நல்லா ஃப்ரெஷ்ஷாகவும் பார்த்த உடனே இந்த ஃபஸ்ட் இம்ப்ரெஷன் சொல்லுவாங்கள்ல, இந்த ஃபஸ்ட் இம்ப்ரெஷன் தான் எங்களுக்கு எப்போதுமே ரொம்ப இதுவாக இருக்கும். பயங்கர வேர்வை எல்லாம் வேலை முடிச்சுட்டு. இந்த யூபிக்காரன் பண்ணுற வேலையை பார்த்தீங்களா? இதோ பாருங்க எப்படி பண்ணி வச்சிருக்கான்னு சொல்லிட்டு. நம்மளுடைய ரூமு தான், ஆனால் அதை அவன் பாருங்க எப்படி பண்ணி வச்சிருக்கான்னு. ஹவுஸ் டிரைவருக்கு கஃபீல் மட்டும் நல்லா கிடச்சிட்டான்னா செம. இது வந்து இதுதான் நம்ம மச்சானுக்கு கொடுத்துருக்கிற காரு. உள்ளே பாருங்க, ஐயோப்பா, ஃபுல் அண்ட் ஃபுல் ஆட்டோமேட்டிக் வண்டியா. இது எப்படி ஓட்டுறதுன்னு அவருக்கு நம்ம சொல்லிக் கொடுக்கணும். இது பேட்ரோல், நிசான் பேட்ரோல். இது ஒரு வண்டி. இது மொத்தம் 2 வண்டி ஆச்சா. இப்போ வந்து பார்க்க போகிற வண்டி வந்து லெக்ஸஸ். ஐயோ, லெக்ஸஸ்லாம் கொடுத்தா செம்மையாக இருப்பாங்க. இது உள்ளே பாப்பா எப்படி இருக்குன்னு. ஐயோப்பா, ஸ்போர்ட்ஸ் கார் மாதிரி இருக்குது. மேலே வேறு லெவல். அந்த ஒயிட் கலர் கார் நம்ம கார். இது வந்து பிக்கப், செவர்லே பிக்கப். உள்ள என்னடா, நல்ல ஐட்டம்ஸ்லாம் வாங்கி வச்சுருக்காங்க. சொல்ல மறந்துட்டேன், அவருடைய கஃபீலு அவருடைய டிரைவருக்காக எல்லா ஐட்டம்ஸும் வாங்கி வச்சுருக்காங்க புதுசாகவே. ஏன்னா பழைய அதான் சொல்கிறேன்ல, பழசு வந்து அவங்களுக்கு பிடிக்காது. இதுக்கு முன்னாடி ஒருத்தவங்க யூஸ் பண்ணால், ஸோ அதனால் அவங்களுக்கு வந்து பிடிக்கிறதுனால எல்லாம் புதுசாக வாங்கி கொடுத்துருக்காங்க. எலக்ட்ரிக் அடுப்பு, ஃப்ரிட்ஜு, பீரோ, கட்டில், மெத்தை, தலகாணி, பெட்ஷீட்டு, இந்த மாதிரி எல்லாமே புதுசாக வாங்கி கொடுத்துருக்காங்க அவருடைய டிரைவருக்காக. ஓகே, ஸோ இப்போது கச்சடாவாக இந்த ரூமை க்ளீன் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டோம். க்ளீன் பண்ணிவிட்டு பால் காய்ச்சிட்டு குடியேற வேண்டியது தான் வேலை. நெக்ஸ்ட்டு அதுதான். இப்போ எல்லாத்தையும் நம்ம செட் பண்ணிட்டோம்னா அவர் வந்து கரெக்டாக செட் ஆகிடுவா போல். ரொம்ப கச்சடாவாக இருந்துச்சு. அந்த பீடாவாயம் பண்ண வேலையாச்சு எல்லாமே. நம்ம BMW ஃபேமிலி வந்து நம்ம ஜஸ்ட் கால்ட்டா யூடியூப் சேனலை ஃபாலோ பண்ணுறாங்க.
போன வாரம் அங்கே க்ளீன் பண்ணோம், இந்த வாரம் இங்கே க்ளீன் பண்ண வேண்டும். இது எக்ஸாக்டாக நம்ம கிங்டம் டவருக்கு பேக் சைடில் இருக்குது. அவனுடைய கஃபில இன்னும் ஜாமான் வாங்கணும்னு சொல்லிட்டு அவனை கூட்டு போயிட்டான் போல. ஸோ இப்போ போயிட்டு சாப்பிட்றதுக்கு தேவையான ஐட்டம்ஸ்லாம் வாங்கி கொடுத்துருக்கா போல். அரிசி, தண்ணி பாட்டிலு, எண்ணெய், உப்பு, அப்புறம் இது ஹாட் சாஸு, இது பீன்ஸு, அப்புறம் இது என்ன ஆக்ஸ். ஐயோ, எந்த கஃபிலும் இந்த மாதிரி ஆக்ஸ் ஸ்ப்ரே, ஆக்ஸு சென்ட்லாம் வாங்கி கொடுப்பான்னு நினச்சி பார்க்கல. ஆனால் ஃபஸ்ட்டே சொன்ன மாதிரி அவங்களுக்கு வந்து நீட்டாக இருக்கணும். நீட்டாக இருந்தால், நீட்டாகவும் ஸ்மெல்லாகவும் இருந்தால் அவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். பால், இது என்னது, டீத்தூள், இங்கே வந்து டிஷ்யூவும் அது வாட்டர் பாட்டிலும். ஒரு வழியாக எல்லாம் ஃபினிஷ் பண்ணியாச்சு. மச்சானோடைய ரூமுக்கு ஹவுஸ் டிரைவருடைய வீடு இப்படி தான் இருக்கும், பார்த்துக்கோங்க. பெட்டு புதுசாக வாங்கி கொடுத்துருக்கான். கட்டில், பெட் கவரு, பெட்ஷீட்டு, தலவாணி எல்லாம் புதுசாக வாங்கி கொடுத்துருக்காரு அவரோட டிரைவருக்காக. அப்புறம் புது பீரோ. சவுதியில் பீரோ உங்களுக்கு இப்படி தான் இருக்கும், ஃபுல்லாகவும் மேலே ஒரு விஷயம் வைக்கிறதுக்கு ஆங்கர் தொங்க வரதுக்காக இப்படி தான் இருக்கும் சவுதியில். இதுதான் ஹவுஸ் டிரைவருடைய ரூம். ஹவுஸ் டிரைவர் ரூம் இப்படி தான் இருக்கும். ஒரு ஹாலு, ஒரு பாத்ரூம், அவ்வளோதான். இது ஏசியும் புதுசாக வாங்கி போட்டிருக்காரு. ஸோ கஃபீல் நல்லா தான் இருக்கார். ஓகே, ஒரு வழியாக ஃபைனலாக எல்லாம் செட் பண்ணிட்டோம். ஃப்ரிட்ஜை பாக்ஸ்லேருந்து ஓப்பன் பண்ணி இது இங்கே செட் பண்ணியாச்சு. இது வந்து இந்த எலக்ட்ரிக் அடுப்பு, இந்த கேஸ் அடுப்பு மாதிரி. கேஸ் இல்லைன்னா எலக்ட்ரிக் அடுப்பில் யூஸ் பண்ணிக்கலாம். இதுதான் அந்த இது. அப்புறம் கேஸ் இங்கே ஃபிக்ஸ் பண்ணிட்டோம். அப்புறம் எல்லாத்தையும் பாத்ரூம்லாம் நல்லா க்ளீன் பண்ணி எல்லாம் பக்காவாக செட் பண்ணி எல்லாம் கையில் கொடுத்தாச்சு. ஸோ இதுக்கப்புறம் அவர் வந்து பார்த்துக்க வேண்டியது தான், நம்ம கிளம்ப வேண்டியது தான். எல்லாம் செட் பண்ணி கொடுத்துட்டு வந்தாச்சு, வேலை முடிஞ்சு. ஸோ இப்போ வந்து நம்ம வீட்டுக்கு வந்துட்டோம். வீட்டுக்கு வந்துட்டு நம்ம தேவைக்கு, நம்ம சாப்பிட்றதுக்கு என்ன செய்யணும்னு நம்ம பார்க்கணும். ஸோ நான் வந்து நூடுல்ஸ் இருந்துச்சு, மேகி. ஏன்னா போயிட்டு வந்த டயர்டில் செஞ்சிட்டு இருக்க முடியும்னு சொல்லிட்டு 2 மினிட்ஸ் நூடுல் டக்குன்னு ரெடி ஆகிடும்ல. ஸோ அதை செஞ்சு நானும் தம்பியும் இப்போ சாப்பிட போகிறோம். செஞ்சாச்சு, சாப்பிட்டு ஃபினிஷ் பண்ணிடலாம். ஓகே ஹபிபீஸ், நல்லபடியாக மச்சானை செட் பண்ணிட்டு வந்தாச்சு. ஸோ இதுக்கப்புறம் அவருடைய வருமானத்துக்கு நம்ம ஒரு வழியும் காட்டியாச்சு. இதுக்கப்புறம் அவர் வந்து அவருடைய திறமையினால் அவர் மென்மேலும் வளரணும். அதுதான் நம்மளுடைய ஒரு ஆசை. எல்லாருக்குமே நம்ம வந்து வழி தான் காட்ட முடியும். அது அவங்க பிடிச்சி மேலே வருது, அது அவங்களுடைய கையில் தான் இருக்குது. ஸோ ஓகேவா, எல்லாம் நல்லா செட் பண்ணி முடிச்சாச்சு. நம்ம நாளைக்கு சாட்டர்டே போயிட்டு ஒரு கிளான்ஸ் பார்த்துட்டு வந்துடுவோம். அதுக்கப்புறம் 5 days எனக்கும் ஆஃபீஸ் இருக்கும். ஆஃபீஸ் முடிஞ்சு எப்போ வரும் நமக்கே தெரியாது. ஸோ நாளைக்கு ஒரு தடவை பார்த்துட்டு அதுக்கப்புறம் 5 days கேப் விட்டு அதுக்கப்புறம் அடுத்த வாரம் போய் பார்ப்போம். ஓகே, இப்போ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், கூடவே இருங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஓகே, அண்ட் தென் பாய். நெக்ஸ்ட் வீடியோவில் நெக்ஸ்ட் வீக் அவரை போய் பார்க்கும்போது என்னென்ன இருக்குன்னு நம்ம சந்திப்போம். ஓகே, பாய்.